ஆனால் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மட்டும் உண்டால் மரணம் நிச்சயம் என்று தேவன் எச்சரித்தார். ஒரு நாள் கவர்ச்சிகரமான நிழல் உருவமான பாம்பு ஏவாளை அணுகியது. இந்த கனியை உண்டால் நீங்கள் சாக மாட்டீர்கள், தேவர்களைப் போல் ஆகிவிடுவீர்கள் என்று வஞ்சகமாக ஏமாற்றியது. ஏவாள் கனியின் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு அதை சாப்பிட்டாள். பின்னர் ஆதாமும் உண்டான். அந்த நொடியே அவர்களுக்கு வெட்கம் உணர்வு ஏற்பட்டு தோட்டம் மங்கத் தொடங்கியது. தேவனின் குரல் ஒலித்த போது அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டார்கள். வருத்தத்துடன் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். அவர்கள் ஸ்வர்க்கத்தை இழந்தாலும் ஒருவரை ஒருவர் துணையாக கொண்டு கைகோர்த்து புதிய உலகத்தில் வாழ புறப்பட்டனர். ஆசையும் கீழ்ப்படியாமையும் கடுமையான விளைவுகளை தரும் என்றாலும் அன்பும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதும் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள உதவும் என்ற பாடம் அங்கே